இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தலில் சாதி மத அடிப்படையில் பிரச்சாரம் செய்யக்கூடாது. வேட்பாளர்கள் நட்சத்திர பேச்சாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. தேதி அறிவிக்கப்பட உள்ளதால் சூடுபிடிக்கும் தேர்தல் களம். திமுக, அதிமுக, பாஜக கூட்டணிகளில் பேச்சுவார்த்தை தீவிரம். பெங்களூரு ஹோட்டல் குண்டுவெடிப்பில் 9 பேர் படுகாயம். மர்ம பையை வைத்தவர் கேமராவில் சிக்கிய நிலையில் ஒருவர் கைது. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்காக தொடர்ந்து உழைப்போம். ராகுல் காந்தியின் வாழ்த்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். குஜராத் இரட்டை இன்ஜின் ஆட்சியில் 25,000 தற்கொலைகள். பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என கார்கே கேள்வி. வணக்கம். வணக்கம். மக்களவைத் தேர்தலின் போது சாதி மத அடிப்படையில் வேட்பாளர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை சுமூகமாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக பிரச்சாரம் செய்வதற்கான வழிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வேட்பாளர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாகரிகத்துடன் பேச வேண்டும் என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. வாக்காளர்களின் சாதி மற்றும் மத அடிப்படையில் வேட்பாளர்கள் மற்றும் நட்சத்திர பரப்புரையாளர்கள் பேசக்கூடாது என்றும் சாதி, மதம், சமூக, மொழி உள்ளிட்டவை கொண்டு பதற்றத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது. கோயில், மசூதி, தேவாலயங்கள், குருத்வாரா உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை பிரச்சாரத்திற்காகவோ வாக்கு சேகரிக்கவோ பயன்படுத்தக்கூடாது என்றும் வாக்காளர்களை தவறாக வழிநடத்தும் வகையில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஏற்கனவே குற்றச்சாட்டுக்கு உள்ளான நட்சத்திர பேச்சாளர்கள் மீண்டும் அதே தவறை செய்யும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 15 கம்பெனி துணை ராணுவ படையினர் நேற்று தமிழகம் வந்தனர். அவர்களில் 3 கம்பெனி தொழில் பாதுகாப்பு படையினர் ரயில் மூலம் கோவை சென்றடைந்தனர். கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களுக்கு தலா 1 கம்பெனி வீதம் பாதுகாப்பு படையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் மக்களவை தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. மக்களவைக்கு அடுத்த மாதம் தொடங்கி மே மாதம் வரை பல கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான தேர்தல் தேதி ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்படும் என தெரிகிறது. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி சார்பில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் இன்று 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. மேலும் இன்று பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மனிதநேய மக்கள் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை திமுகவுடனான கூட்டணி உடன்பாடு ஓரிரு நாட்களில் முடிந்துவிடும் என்று கூறினார். நடந்துட்டு இருக்கு, வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாள்ல முடிஞ்சிடும். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை சேர்க்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக சாலிகிராமத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதாவை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு வேலுமணி, திரு தங்கமணி உள்ளிட்டோர் நேற்று சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வேலுமணி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தேமுதிக சார்பில் குழு அமைத்த பிறகு தொடங்கும் என தெரிவித்தார். பிரேமலதா விஜயகாந்த் சகோதரி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். அதாவது 2 பக்கமும் குழு போடப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குழு போட்ட பின்னால் மற்ற பிரச்சனைகள்லாம் பேசிக்கலாம். அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதின்னு எடுத்துக்கலாமா? நேரடியாக 2 பேர் சந்திச்சு பேசணும்னா அப்புறம் நீங்க. இதற்கிடையே பாஜக சார்பில் அமைக்கப்பட்ட 7 பேர் கொண்ட குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் மேலிட பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன், மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்துடன் பாஜக தலைவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினர். ராமநாதபுரம் மற்றும் நெல்லை தொகுதிகளை கேட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் திரு தேவநாதன் தெரிவித்தார். பெங்களூரு ஹோட்டல் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் சந்தேக நபர் ஒருவரை மாநில குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பெங்களூருவில் பன்னாட்டு நிறுவனங்கள் நிறைந்துள்ள ஒயிட்ஃபீல்டில் ராமேஸ்வரம் கஃபே என்ற உணவகம் இயங்கி வருகிறது. மசால் தோசைக்கு பெயர் பெற்ற இந்த கடையில் நேற்று பிற்பகல் வாடிக்கையாளர்கள் குடியிருந்த நிலையில் திடீரென பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்தது. இதில் உணவக பணியாளர்கள் ஃபரூக் ஹுசைன், திவாம்சு மற்றும் வாடிக்கையாளர்கள் உட்பட 9 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 2 பேர் மென்பொருள் நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் என தெரிய வந்துள்ளது. குண்டுவெடிப்பு காட்சிகள் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. காயமடைந்த அனைவரும் ஒயிட்ஃபீல்டில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
சம்பவம் நடந்தபோது வாடிக்கையாளர் போல வந்த நபர் மேசைக்கு கீழே பை ஒன்றை வைத்துவிட்டு செல்வதும் சிறிது நேரத்தில் குண்டு வெடிப்பதும் பதிவாகி உள்ளது. இதையடுத்து 3 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஆய்வு செய்தனர். மக்களவைத் தேர்தல் நேரத்தில் நடந்துள்ள இந்த குண்டுவெடிப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சதி செயலில் ஈடுபட்ட நபரை கண்டுபிடித்து தண்டிப்போம் என்று முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்தார். CCTV ಎಕ್ಸಾಮಿನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾರೋ ಒಬ್ಬ ಬ್ಯಾಗ್ ಇಟ್ಟಿದ್ದು ಗೊತ್ತಾಗಿದೆ. ಸೊ ಅದು ಹೈ ಎಕ್ಸ್ಪ್ಲೋಸಿವ್ ಬ್ಲಾಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇಂಪ್ರೂವೈಸ್ಡ್ ಎಕ್ಸ್ಪ್ಲೋಸಿವ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಇನ್ನೂ ತನಿಖೆ ನಡೀತಾ ಇದೆ. குண்டுவெடித்த ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தை பார்வையிட்ட துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் குண்டுவெடிப்பு குறித்து அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்தார். ஆனால் மாநில அரசின் தோல்வியே குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு அசோக் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மற்றொருபுறம் சம்பவம் குறித்து கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை நடத்தி வரும் பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விசாரணையின் முடிவில் இது தனிப்பட்ட நபரின் செயலா அல்லது தீவிரவாத தாக்குதலா என்ற சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும். கூட்டாட்சி கருத்தியலை உயர்த்தி பிடிக்கவும் பன்முக தன்மை கொண்ட இந்தியாவுக்காகவும் தொடர்ந்து உழைப்போம் என காங்கிரஸ் MP திரு ராகுல் காந்தியிடம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திரு ஸ்டாலினின் 71வது பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் நேற்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளம் வாயிலாகவும் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் தொலைபேசி வாயிலாகவும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி, மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா, தமிழ்நாடு ஆளுநர் திரு RN ரவி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், டெல்லி முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் திரு ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மகாராஷ்டிர மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு சரத்பவார், UP மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ், பீகார் மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ராஜா உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மாநிலத்தில் உள்ள தோழமை கட்சி தலைவர்கள் டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ், திரு கமலஹாசன், நடிகர்கள் ரஜினிகாந்த், சத்யராஜ், தியாகராஜன், பிரசாந்த், கவிஞர் வைரமுத்து ஆகியோரும் திரு ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். திரு ராகுல் காந்தி சமூக வலைதளத்தில் விடுத்திருந்த வாழ்த்து செய்தியில் தமது அன்பு சகோதரரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை காக்க இருவரும் போராடுவதாகவும் வருங்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கு பதில் அளித்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், கூட்டாட்சி தத்துவத்தை உயர்த்தி பிடிக்க ஒன்று சேர்ந்து உழைப்போம் என்றும் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்காக தொடர்ந்து உழைப்போம் என்றும் கூறியுள்ளார். பாஜக ஆளும் குஜராத் மாநிலத்தில் தற்கொலைகள் அதிகரிக்க இரட்டை இன்ஜின் ஆட்சியின் தவறான நிர்வாகமே காரணம் என காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் சட்டப்பேரவையில் கடந்த திங்கட்கிழமை வழங்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி கடந்த 3 நிதியாண்டுகளில் 25,578 பேர் தற்கொலை செய்துள்ளனர். இதுகுறித்து திரு கார்கே விடுத்துள்ள அறிக்கையில் குஜராத் சட்டப்பேரவையில் வழங்கப்பட்ட புள்ளி விவரம் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். குஜராத்தில் தற்கொலை செய்துள்ள 25,000 பேரில் 500 பேர் மாணவர்கள் என குறிப்பிட்டுள்ளவர், விரக்தி, நம்பிக்கையின்மை மற்றும் நிவர்த்தி செய்யப்படாத குறைகளுடன் மக்கள் போராடுவதையே இந்த புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னேற்றம், செழிப்பு என்ற பெருமை பேசும் ஒரு மாநிலத்தில் குடிமக்கள் பலர் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக திரு கார்கே குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு ஏற்கனவே பல அநியாயங்களை இழைத்துள்ள பாஜகவின் இரட்டை எஞ்சின் ஆட்சியின் தவறான நிர்வாகத்துக்கு இது மற்றுமொரு எடுத்துக்காட்டு என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமது சொந்த மாநிலத்தில் நடந்த மிக துயரமான மனித பேரவலம் குறித்து பிரதமர் திரு மோடி மௌனம் காப்பது ஏன் என திரு கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு காலி பணியிடங்களை நிரப்புவோம், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என வாக்குறுதி அளித்த பாஜக அதனை நிறைவேற்றாததே இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைமையிலான பாஜக அரசின் தோல்வியை இது வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் மக்களை காக்க அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் மக்களின் நல்வாழ்வு மற்றும் பாதுகாப்பிற்கு மாநில அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள திரு கார்கே, மாநிலத்தின் மீது போர்த்தப்பட்டுள்ள இந்த இருண்ட நிழலை அகற்றி தற்கொலை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கிய நிலையில் புதிய மாணவர்களை ஆசிரியர்கள் மாலை அணிவித்து வரவேற்றனர். 2024-25 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கையை மார்ச் 1 முதல் தொடங்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. அதன்படி மாநிலம் முழுவதும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நேற்று தொடங்கியது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வடக்கு சேர்ப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் அந்த பகுதியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் சேர்ந்த மாணவர்களுக்கு மாலை அணிவித்து ஆசிரியர்கள் மரியாதை செய்தனர். இதற்கிடையே நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்துள்ளனர். இதை பார்த்த அந்த பள்ளி காவலாளி வெளிப்புறமாக கேட்டை பூட்டிவிட்டு போலீசாருக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வாகனங்களை பறிமுதல் செய்ததுடன் அவர்களிடம் எழுதி வாங்கிவிட்டு எச்சரித்து அனுப்பினர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் விரைவில் செயற்கை கருத்தரித்தல் மையம் தொடங்கப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அண்ணாநகரைச் சேர்ந்த வெரோனிகா மேரி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழ்நாட்டில் செயற்கை கருத்தரித்தல் முறையில் குழந்தைகள் பெற்றுக்கொள்வது அதிகரித்துள்ளதாகவும் இந்த சிகிச்சை மையங்கள் தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பண வசதி உள்ளவர்களால் மட்டுமே இந்த சிகிச்சை பெற முடிகிறது என்றும் ஏழைகளும் பயனடையும் வகையில் கருத்தரித்தல் மையங்களை அனைத்து அரசு பொது மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் ஏற்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று அதில் கூறியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா தலைமையிலான அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கருத்தரித்தல் சிகிச்சை மையம் சென்னை எழும்பூர் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் உபகரணங்கள் வாங்கப்பட்டதும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் கூறினார். மதுரையில் அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அனுமதி கிடைத்ததும் விரைவில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மனுவை முடித்து வைத்தனர். ஒப்பந்த விதிகளுக்கு புறம்பாக நடைபெறவுள்ள கூடங்குளம் அணுமின் நிலைய பணியாளர் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என பேரவைத் தலைவர் திரு அப்பாவு வலியுறுத்தியுள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் சி பிரிவு பணியாளர்களுக்கான தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் இந்திய அணுசக்தி துறைக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையம் தமது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் சி பிரிவு பணியாளர்களை தேர்வு செய்ய நாளை நடைபெறவுள்ள தேர்வு ஒப்பந்த விதிகளுக்கு புறம்பாக நடத்தப்படுவதாக திரு அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 1999 பிப்ரவரி 18 அப்போதைய நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு தனவேல் தலைமையில் இந்திய அணுமின் உற்பத்தி கழக திட்ட இயக்குனர் அட்டின்ஜா முன்னிலையில் கையெழுத்தான ஒப்பந்தத்தை அப்பாவு சுட்டிக்காட்டியிருக்கிறார். சட்டமன்ற பிரதிநிதிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் கையெழுத்தான அந்த ஒப்பந்தத்தின்படியே பணியாளர் தேர்வு நடைபெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அந்த ஒப்பந்தத்தின்படி கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு நிலம் கொடுத்தவர்கள் மற்றும் உள்ளூர் மக்களுக்கே சி பிரிவு பணிகள் வழங்கப்பட வேண்டும் என திரு அப்பாவு சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அணுசக்தி துறை செயலரை தாம் நேரில் சந்தித்ததாகவும் அதையும் மீறி சட்டத்திற்கு புறம்பாக நாளை தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விதிமுறைகளுக்கு புறம்பாக நடைபெறும் இந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் திரு அப்பாவு வலியுறுத்தியுள்ளார். சென்னை அருகே நேற்று முன்தினம் படுகொலை செய்யப்பட்ட திமுக பிரமுகரின் வழக்கில் தேடப்பட்ட குற்றவாளிகள் 5 பேர் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவராகவும் இருந்த ஆறாமுதன் நேற்று முன்தினம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் சத்தியமங்கலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் மன்னிவாக்கத்தைச் சேர்ந்த சத்தியசீலன், அவினாசியைச் சேர்ந்த சம்பத்குமார், மணிகண்டன், திண்டுக்கல்லைச் சேர்ந்த தினேஷ், வண்டலூரைச் சேர்ந்த முனீஸ்வரன் ஆகியோர் நேற்றிரவு சரணடைந்தனர். இதில் 4 பேரை வரும் 6ஆம் தேதி வரை கோபிச்செட்டிப்பாளையம் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். திண்டுக்கல்லைச் சேர்ந்த சிறுவன் தினேஷுக்கு 17 வயது ஆவதால் செங்கல்பட்டு சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் விமானப்படையின் விமானம் ஒன்று தரையிறங்க முடியாமல் 1 மணி நேரம் வானில் வட்டமடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் ஒன்று 2 விமானிகள் உட்பட 12 பேருடன் பறந்து கொண்டிருந்த நிலையில் பேஹம்பட் விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்டது. அப்போது எந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ஹைட்ராலிக் எந்திரம் வேலை செய்யவில்லை. இதனால் தரையிறங்குவதற்கான சக்கரம் கீழே இறங்காததால் 1 மணி நேரம் விமானம் வானில் வட்டமிட்டது.
அசம்பாவிதம் ஏற்படுவதை தடுக்க விமானத்தில் உள்ள பெட்ரோல் காலியாகும் வரை வானத்தில் வட்டமடிக்க உத்தரவிட்டதன் பேரில் விமானம் வட்டமடித்து வந்தது. விமானியின் வழிகாட்டுதலில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதால் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறால் அடிக்கடி விபத்தில் சிக்கும் நிலையில் அதிர்ஷ்டவசமாக இந்த விமானம் வெற்றிகரமாக தரையிறங்கியது. மீண்டும் முக்கிய செய்திகள். மக்களவை தேர்தலின் போது சாதி மத அடிப்படையில் வேட்பாளர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்து மாநில குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாஜக ஆளும் குஜராத் மாநிலத்தில் தற்கொலைகள் அதிகரிக்க இரட்டை என்ஜின் ஆட்சியின் தவறான நிர்வாகமே காரணம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.